எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இவர் ஒரு ஆண் ஜாதகர். இந்த ஜாதகருக்கு திருமணமாகி ஒரு பெண் குழந்தை இருக்கிறது, மனைவியும் இருக்கிறார். இருந்தாலும் அவர் ஒரு மற்ற பெண்ணுடன் கள்ள தொடர்பு வைத்துக்கொண்டு குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டு குடும்பம் நிம்மதி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அவருடைய மனைவி மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் தாய் தகப்பன் இருவருமே இவருடைய தாய் தகப்பன் இருவருமே குடும்பத்தில் கடுமையான கஷ்டமான சூழ்நிலையை உருவாகி வருகிறது. இவருக்கு திருமணமாகி ஏன் இவருக்கு இதுபோல் எண்ணம் வருகிறது, இவருடைய ஜாதகத்தில் அந்த கிரக நிலை எப்படி இருந்தால் இதுபோல் எண்ணங்கள் வரும் என்பதை பற்றி பார்ப்போம். ஒருவருக்கு அந்த கள்ள தொடர்பு வர வேண்டும் என்றால் லக்னம், லக்னாதிபதி, 7ஆம் இடம், இந்த குடும்ப ஸ்தானாதிபதி, அடுத்தது 3, 7, 11 காம திரிகோண வீடு, ராசி லக்னத்துக்கு 7ஆம் இடம் பாவகிரகங்கள் தொடர்பு கொண்டிருந்தால் இதுபோல் அந்த எண்ணங்கள் வரும். அந்த ப்ளஸ் அந்த காமத்தை தரக்கூடிய சுக்கிரனுடைய கிரகங்கள் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த கிரகங்களுடைய தொடர்பு ஏற்படும் பொழுது 6, 8 தசாபுத்தி நடக்கும் பொழுது 3, 7, 11 காம திரிகோண வீடு இவர்களிலிருந்து கிரகங்கள் திசை நடத்தும் போது ஒருவருக்கு அந்த லக்னம் பாவத்துவமாக இருக்க வேண்டும், லக்னாதிபதி பாவத்துவமாக இருக்க வேண்டும். 7ஆம் இடம் அதுபோல் பாவகிரகங்களுடைய தொடர்பு இருந்தால்தான் இவருக்கு இதுபோல் எண்ணங்கள் எல்லாம் வரும். இவருடைய ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் எதன் அடிப்படையில் இருந்தால் இவருக்கு இதுபோல் அந்த எண்ணங்கள் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். மற்ற பெண்ணுடன் இவருக்கு அந்த கள்ள தொடர்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இவர் 11/11/1991 ஆண்டு பிறந்துள்ளார். இவர் காலையில் 5:30 பிறந்துள்ளார். ஆண் ஜாதகர், கடலூரில் பிறந்துள்ளார். இவருடைய நட்சத்திரம் போராட நட்சத்திரம், 1ஆம் பாதமாகும். இவருடைய லக்னம் துலாம் லக்னம். லக்னத்திலே சூரியன், செவ்வாய் அஸ்தங்கம், 2இல் புதன், 3இல் ராகு சந்திரன், 4இல் சனி, 9இல் கேது, 11இல் குரு, 12இல் சுக்கிரன். சுக்கிரன் 12ஆம் இடத்தில் நீசமாக அமைப்பில் இருந்தாலே அந்த எண்ணங்கள், காம எண்ணங்கள் நீச்ச தன்மையான வழிகளில் இருக்கும். அவருக்கு அந்த எந்த விதமான பாவ தொடர்பு இருந்ததுன்னா அது பெண்களே கிடைக்காமல் இருக்கும். நீச்சமாகி 12ஆம் இடத்தில் தொடர்பு கொண்டிருந்தால் இதுபோல் எண்ணங்கள் அவருக்கு வரும். அதேபோல் லக்னத்தில் செவ்வாய், சூரியன், 2 சூரியன் நீச்ச கிரகம், செவ்வாய் அஸ்தங்கமாகி சுக்கிரனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறது. இவருக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் நீச்சனுடைய வீட்டில், சுக்கிரன் நீச்சனுடைய வீட்டில் தான் சூரியன் செவ்வாய் அமர்ந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சனியினுடைய 10ஆம் பார்வையும் அந்த துலாம் லக்னத்திற்கு விழுகிறது. அப்பொழுது இவர் கடுமையான சரியில்லாத எண்ணம் கொண்டவராக இருப்பார். சூரியன், செவ்வாய், சனி இத்தனை பாவகிரகங்கள் லக்னத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கும்போது அவருடைய எண்ணம், சிந்தனைகள் எல்லாம் வேறு மாதிரியாக தான் இருக்கும். அதேபோல் ராசியும் ராகுவால் பாவத்துவம் அடைந்திருக்கிறது. இதுபோல் இருப்பதால் தான் இவருக்கு இதுபோல் பிரச்சனை. இவர் பிறக்கும்பொழுது சுக்கிர தசை 16 வருடம் 8 மாதம் 1 நாட்கள் சுக்கிர தசையில் பிறந்துள்ளார். அதன் பிறகு சூரிய தசை ஒரு 6 ஆண்டு காலம், சந்திர தசை ஒரு 10 ஆண்டு காலம். இவருக்கு சந்திர தசையிலேயே 3ஆம் இடத்தில் அமர்ந்த சந்திரன், 3ஆம் அதிபதி தொடர்பு பெற்ற சந்திரன் 11ஆம் இடத்தில் இருந்து சந்திர தசை இருக்கும்போதே இவருக்கு திருமணம் நடந்து விட்டது. அடுத்தது செவ்வாய் தசையில் தான் இவருக்கு இதுபோல் பிரச்சனை எல்லாம் நடந்து வருகிறது. செவ்வாய் 7ஆம் அதிபதியாகி அவர் சுக்கிரனுடைய வீட்டில் அமர்ந்து சூரியனோட அஸ்தங்கமாகி அந்த சுக்கிரனும் நீச்சனுடைய வீட்டில் அமர்ந்திருப்பதால் இவருக்கு இந்த செவ்வாய் தசை, செவ்வாய் புத்தி ஆரம்பித்த உடனேயே இவருக்கு குடும்பத்தில் பிரச்சனை ஆரம்பித்து விட்டது. இந்த செவ்வாய் 7ஆம் அதிபதியான செவ்வாய் சூரியனோடு சேர்ந்த அஸ்தங்க அமைப்பில் இருந்து சனியினுடைய 10ஆம் பார்வையில் கடுமையான பாவத்துவ அமைப்பில் இருப்பதால் இந்த செவ்வாய் 2ஆம் வீட்டிற்கும் குடும்பஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் மற்றும் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் 2, 7 குடும்பம் மற்றும் மனைவி இவர்களுடைய குறிக்கக்கூடிய அந்த செவ்வாய் நீச்சனுடைய வீட்டில் அமர்ந்து சூரியனால் அஸ்தங்கப்பட்டு சனியால் கடுமையாக பாவத்துவ அமைப்பு பெற்றிருப்பதால் இந்த செவ்வாய் தசை ஆரம்பித்த உடனேயே குடும்பத்தில் பலவிதமான குழப்பங்கள் ஏற்பட்டு மற்ற பெண்ணுடன் தொடர்பு ஏற்பட்டு செவ்வாய் தசை, செவ்வாய் புத்தியில் பிரச்சனை ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கின்றது. அதன் பிறகு ராகு புத்தி, ராகும் சந்திரனோடு சேர்ந்து 11ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் இருந்து குரு, இந்த குருவே 6ஆம் அதிபதி, அட்டமாதிபதி தான். அப்பொழுது அந்த ராகு புத்தியும் அவருக்கு அந்த பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. குரு புத்தியும் அவருக்கு இப்பொழுது தற்போது பிரச்சனை தான் நடந்து கொண்டிருக்கிறது. இதுபோல் அந்த லக்ன
லக்கணம் கடுமையாக பாதிக்கப்பட்டு சூரியன், சனி, செவ்வாய் சுக்கிரனுடைய வீட்டில் நடப்பதால் தான், இந்த சுக்கிரனையே நீச்சனுடைய வீட்டில் அமர்ந்திருப்பதால் இந்த பிரச்சனை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதேபோல் குடும்பஸ்தானாதிபதியான செவ்வாயும் 7ஆம் அதிபதியான செவ்வாயும் கடுமையான பாவத்துவ அமைப்பில் இருப்பதால் தான் அவருக்கு இதுபோல் அந்த குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. மற்றொரு வீடியோ பதிவில் வேறொரு தகவலுடன் பார்ப்போம். என்னுடைய தொடர்பு எண் 9994034255 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ஜோதிட சந்தேகங்கள் மற்றும் ஜோதிட விளக்கங்களை தெரிந்து கொள்ளலாம். எல்லோருக்கும் வணக்கம்.